வணக்கம் நேயர்களே, இன்று 6ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2016ஆம் ஆண்டு புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்கவுள்ளோம். வீரகேசரி தனது பிரதான செய்தியாக அரசியலமைப்பு சபை கூடியது, உபதலைவர்கள் 7 பேர் நியமனம், சம்பந்தன், ஹக்கீம், மனோஜ், சுமந்திரன், டக்ளஸ் உள்ளிட்டோர் வழிநடத்தல் குழுவில் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதலாவது கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் கரு ஜயசூரிய தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியது. இதன்போது பேரவையின் உபதலைவர்கள் மற்றும் விசேட வழிநடத்தல் குழு உறுப்பினர்கள் ஆகியோருக்கான நியமனங்கள் இடம்பெற்றதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் இன்னுமொரு செய்தியாக துறைமுக நகர் திட்டத்திற்கு தனித்துவ நிதி, வர்த்தக பிராந்திய அந்தஸ்து, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கொழும்பு துறைமுக அபிவிருத்தி திட்டத்திற்கு இலங்கையின் தனித்துவமான நிதி மற்றும் வர்த்தக பிராந்தியம் என்ற அந்தஸ்து வழங்கப்படும். அரசாங்கத்தின் மெகாபோலிஸ் திட்டத்தில் இந்த திட்டம் உள்ளடக்கப்படும். மேலும் கொழும்பு துறைமுக திட்டம் தனக்கென விசேடமான சட்டங்களை கொண்டிருக்கும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக கிரேக்கத்தில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 202 அகதிகளில் 4 இலங்கையர்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. ஐரோப்பாவுக்கு படையெடுத்து வரும் அகதிகளின் தொகையை கட்டுப்படுத்தும் முகமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய திட்டத்தின் கீழ் கிரேக்க தீவுகளில் இருந்து 4 இலங்கையர்கள் உட்பட 11 நாடுகளை சேர்ந்த 202 அகதிகள் துருக்கிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் பக்கத்தில் சம்பள உயர்வு பின்னடைவு, அரசியல் பணிகள் முன்னகர்வு, மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்த நடவடிக்கைகள் பின்னடைவு கண்டிருக்கின்ற போதிலும் இம்மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பான பணிகளில் ஒரு முன்னகர்வு இடம்பெற்றுள்ளதாக மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் லாரன்ஸ் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மக்களை குழப்ப வேண்டாம் என்று வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தற்கொலை அங்கி மற்றும் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட சம்பவமானது நாட்டின் அரசியல் மட்டத்திலும் சமூக ரீதியிலும் பல்வேறு அலைகளை தோற்றுவித்துள்ளது என்று கூறலாம். குறிப்பாக இனவாத சக்திகள் இந்த விடயத்தை பெரும் பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக தெரிகின்றது. அரசாங்கமும் யுத்தம் நடைபெற்ற நாட்டில் இவ்வாறு வெடிபொருட்களும் தற்கொலை அங்கிகளும் மீட்கப்படுவது சாதாரணமான விடயம் என்பதை சுட்டிக்காட்டி வருகின்ற போதிலும் கடந்த கால சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த சம்பவம் நாட்டில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திவிட்டது என்பதே உண்மையாகும். அந்த அளவிற்கு இந்த சம்பவத்தை இனவாத சக்திகள் தமது அரசியல் நோக்கங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திவிட்டன. இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மக்களை குழப்ப வேண்டாம் என்று இந்த வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் பிரதான செய்தியானது இலங்கையில் IS தலை தூக்காமல் இருக்க கடும் கண்காணிப்பு என்று வெளியாகியுள்ளது. இலங்கையில் ISIS பயங்கரவாதிகள் தலை தூக்குவதை தடுப்பதற்காக இஸ்லாமிய அடிப்படைவாதம் மற்றும் முஸ்லிம் பயங்கரவாதம் செயல்படுகின்ற வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு கல்வி பயின்று தொழில் புரிந்து அல்லது வேறு பணிகளுக்காக சென்று திரும்பி வருகின்ற முஸ்லிம் இனத்தவர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள இனங்காணப்பட்டுள்ள கடும் போக்காளர்களின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டம் ஒழுங்குகள் மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சரான சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவின் ராணுவ பாதுகாப்பு நீக்கம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் நீக்கப்பட்டு அப்பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் 20வது அகவையில் என்று வெளியாகியுள்ளது. 1997 ஆரம்பிக்கப்பட்ட தினக்குரல் பத்திரிகை இன்று 20வது அகவையில் காலடி எடுத்து வைக்கின்ற நிலையில் காலச்சக்கரத்தில் தினக்குரல் பத்திரிகையின் பணிகள் தொடர்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியில் அபகரிக்கப்பட்ட தமிழர் காணிகளில் 3.6% நிலப்பரப்பே விடுவிப்பு, மைத்திரி அரசுக்கு பிரிட்டன் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறது தமிழர் பேரவை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவின் ஆட்சி காலத்தில்
வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட 69,992 ஏக்கர் நிலப்பரப்பில் மைத்திரி அரசு 2,565.5 ஏக்கரை மாத்திரமே விடுவித்துள்ளது. இது அபகரிக்கப்பட்ட நிலப்பரப்பின் 3.6% என்று பிரிட்டன் தமிழர் பேரவை தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்னுமொரு செய்தியாக, அமைச்சர் சம்பிக்கவுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிராக பொது எதிரணி உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளனர். 42 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் குறித்த பிரேரணை சபாநாயகரிடம் நேற்று செவ்வாய்க்கிழமை கையளிக்கப்பட்டது என்று பொது எதிரணி உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் உயர வேண்டியது சட்ட ஆட்சியே, வெறும் நல்லிணக்கம் மட்டுமன்று என்று வெளியாகியுள்ளது. மீள்கட்டுமானம் சுலபமானது, ஆனால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது சிரமமானது. நல்லிணக்கத்தை உண்டாக்க தொலைநோக்குள்ள பார்வை அவசியம் என்ற வடக்கு மாகாணத்தின் தற்போதைய ஆளுநர் ரெஜினோல்ட் குரேயின் கருத்தினை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. உதயனில் வவுனியாவில் பொருளாதார மத்திய நிலையம் அமைக்க காணி வழங்க மறுக்கும் முதலமைச்சர், திட்டம் வடக்குக்கு வெளியே செல்லும் அபாயம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டதற்கு அமைவாக வவுனியாவில் பொருளாதார மத்திய நிலையம் அமைப்பதற்கு பொருத்தமான காணியை விடுவிப்பதற்கு வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இந்த திட்டம் வடக்கு மாகாணத்துக்கு வெளியே செல்வதற்கான அபாயம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வலம்புரியின் பிரதான செய்தியாக, ஒவ்வொருவர் தலையிலும் ரூபாய் 4,50,000 கடன் சுமை உண்டு என்கிறார் கீர்த்தி தென்னக்கோன் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள நிலையில் நாட்டின் கடன் தொகையை ஒவ்வொரு குடிமகனுமாக பகிர்ந்து கொடுத்தால் ஒருவர் செலுத்த வேண்டிய கடன் தொகை ரூபாய் 4,50,000 காணப்படுகின்றது என்று ஊழலுக்கு எதிரான முன்னணி அமைப்பின் ஏற்பாட்டாளரும் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளருமான கீர்த்தி தென்னக்கோன் சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டில் ருவான் ஹர்ஷ ஐக்கிய தேசிய கட்சியின் உதவி செயலாளர்களாக நியமனம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீகொத்தவில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா ஆகியோர் உதவி துணை பொதுச் செயலாளர்களாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதி தலைவராக தயா கமகேயும் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான செய்தியாக, மொனராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலாருவ பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோதமாக துப்பாக்கி உற்பத்தி செய்யப்பட்டு வந்த கைத்தொழிற்சாலை நேற்று செவ்வாய்க்கிழமை சுற்றி வளைக்கப்பட்டு அங்கு 14 துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில், இந்திய இலங்கை பாதுகாப்பு உறவை வலுப்படுத்த டில்லியில் பேச்சுவார்த்தை, இலங்கை விமானப்படை தளபதி விஜயம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாதுகாப்பு உறவை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் விமானப்படை தலைமை தளபதி கோலித்த அரவிந்த குணதிலக 4 நாள் பயணமாக திங்கட்கிழமை டெல்லி பயணித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில், சர்வதேச தடைகளை எதிர்கொண்டிருந்த கம்பெனிகளுக்கும் தனிநபர்களுக்கும் மொசாக் பொன்சேகா நிறுவனம் உதவியது, கசிந்த பனாமா ஆவணங்களில் அதிர்ச்சி தகவல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உலகமெங்கும் 40க்கும் மேற்பட்ட அலுவலகங்களை கொண்டு செயல்படும் பனாமா நாட்டு சட்ட நிறுவனமான மொசாக் பொன்சேகா சர்வதேச தடைகளை எதிர்கொண்ட நாடுகளுக்கு உதவி வந்ததாக உலகின் மிகப்பெரிய பனாமா ஆவண கசிவு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரமானது, கருப்பு பண விவகாரமும் அரச நிதியிலிருந்து மக்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் தொடர்பிலும் வரையப்பட்டுள்ளது. கருப்பு பணத்தில் அரசியல்வாதிகள் குளிப்பது போன்றும் அரசு நிதியில் இருந்து மக்களுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் துளி துளியாக கிடைப்பது போன்றும் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சீனாவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டு பல்வேறு முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ளவுள்ள நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ சீனாவுடனான நல்லுறவை பேணி வந்திருந்த போதிலும் தற்போது அவர் ஓரங்கட்டப்பட்டுள்ளது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது.
இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.